ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி வீடியோஸ். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களில் மிகப்பெரிய உயிரினம் எதுனா அது கண்டிப்பாக யானை தாங்க. ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழங்கு ஆசியாவில் அதிகமாக யானைகள் பரவி வாழ்ந்து வருகிறது. இது உருவத்தில் மட்டுமில்லாது பல்வேறு குணங்கள்லையும் மற்ற காட்டு விலங்குகள்ல இருந்து இது முற்றிலும் மாறுபட்டதாகவே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நிறைய வீடுகள்ல முக்கியமா கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா யானைய ஒரு வீட்டு செல்ல பிராணி மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யானைகளுடைய பிறப்பிடம் நாம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உதாரணத்துக்கு குரங்கிலிருந்து தான் மனிதனுடைய பிறப்பிடம் உருவானது அப்படிங்கிற வரலாறு நாம எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி யானைகளுடைய பிறப்பிட வரலாறு திமிங்கலத்திலிருந்து அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கூறியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, யானையுடைய உள்ளுறுப்புகளும் திமிங்கலத்துடைய உள்ளுறுப்புகளும் ஒரே மாதிரியான வடிவமைப்பு கொண்டதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் தண்ணியை பார்த்தாலே யானைங்க ரொம்ப சந்தோஷமாவும் குதூகலமாவும் துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுது. யானைகளுடைய மனநிலைமை பொதுவா நிலத்துல இருக்கிறத விட நீர்ல இருக்கிறது தான் அதிகமா விரும்புது. இந்த வீடியோல யானையை பற்றிய ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிறந்த யானைக்குட்டிக்கு கண் பார்வை சுத்தமா தெரியாது. ஒரு யானைக்குட்டி பிறக்கும் போது அதிகபட்சமா அது 115 கிலோ எடை இருக்குமா. ஆனா அவ்வளோ பெரிதா இருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்திலேயே அதால ஏந்திரிச்சு நிக்க முடியும். யானைகளுடைய மரபணுவிலேயே பரிணாம வளர்ச்சி காரணமா இது பிறந்த உடனேயே ஏந்திரிச்சு நிற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. பாலூட்டி வகையிலேயே அதிக கர்ப்பகாலம் கொண்டது யானைதான். இதோட கர்ப்பகாலம் சுமார் 22 மாதங்கள். ரொம்ப அரிதா 2 குட்டிகளை அது ஈனுமா. யானையுடைய சராசரி வயது 60 வருஷம். அதுல பெண் யானை 50 வயசு வரைக்குமே குட்டிகளை ஈனக்கூடிய சக்தி கொண்டது. யானையுடைய தோல் ரொம்ப தடிமனா இருக்கும். அதுவும் இல்லாம அதுல ரொம்ப உணர்ச்சிகள் அதிகமாகவும் இருக்கும். அதோட தோல் மேல ஒரு சிறு ஈ உட்கார்றத கூட அதால உணர முடியும். நான் முதல்ல சொன்னது போல நீர்நிலைகளை பார்த்தாலே யானை ரொம்ப குஷியா போய் அதுல விளையாடுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு யானை எப்படி தண்ணியில மிதக்குது? அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். யானை தண்ணியில மிதக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அதோடைய லங்ஸ் தாங்க. தும்பிக்கைய நீருக்கு மேல வச்சுக்கிட்டு அது மூலமா அது சுவாசிக்க செய்யுது. மிதக்கும் போது யானையுடைய கால்களும் மூட்டுகளும் ஓய்வு எடுக்குதுன்னு சொல்றாங்க. யானை மிதக்கும் போது தன்னோட கை கால்களை ரொம்ப ரிலாக்ஸ்டா விட்டுருமா. அதோட லங்ஸை யூஸ் பண்ணி தான் அது மிதக்குது. யானைகளுக்கு மூப்ப சக்தி அதிகம்னு கூட சொல்றாங்க. உதாரணத்துக்கு, காத்துல மூப்பு சக்தியை வச்சு வாசனையை கண்டுபிடிச்சு பக்கத்துல அபாயகரமா வேற ஏதாவது விலங்குகள் இருந்தாலோ இல்ல அது தனக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை அப்படின்னு அது உணர்ந்தாலோ உடனே அந்த இடத்துல இருந்து அது நகர்ந்து விடுமா. யானையுடைய தும்பிக்கையில 40,000 தசைகள் இருக்காம். அதோட தும்பிக்கையை பயன்படுத்தி ஒரு பொருளோட அளவு, வடிவம்,
மற்றும் அதோட வெப்பநிலையெல்லாம் அது கண்டிப்பாக உணரக்கூடியதாக இருக்கும். யானையோடைய தும்பிக்கை உணவை எடுக்கவும் தண்ணீர் குடிக்க மட்டும் பயன்படுத்துறதில்ல, நிலத்துல அதை வச்சு மோப்ப சக்தியையும் அதிர்வுகளையும் உணருது. யானை ரொம்ப பல வகையான ஒலிகளை எழுப்பக்கூடியது. உதாரணத்துக்கு அது சந்தோஷமா இருக்கும்போது ஒரு மாதிரி ஒலியை எழுப்புமா, சோகமா இருக்கும்போது வேற மாதிரியும், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு உணர்ச்சிக்கும் ஒரு ஒரு விதமா ஒலியை எழுப்பக்கூடியது. இதோட பிளறல் ஒலியை 9 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இன்னொரு யானையால கூட கேட்க முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. யானைக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான ஆயுதம்னா அதோட தந்தம் தான். இப்ப 2 யானைக்கு இடையில சண்டை வரும்போது அது தந்தத்தை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுது. சண்டையில ஒருவேளை யானையுடைய தந்தம் பாதியா உடைஞ்சதுன்னா கவலையே இல்லை, கொஞ்ச நாள்ல அது திரும்ப வளர்ந்துரும். ஆனா முழுசும் உடைஞ்சது அப்படின்னா அது கண்டிப்பா அது சாகுற வரைக்குமே வளரவே வளராது. இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்ல கண்ணாடியை பார்த்து தன்னை அடையாளம் தெரிஞ்சுக்கக்கூடிய விலங்குகள் வெறும் 5 மட்டும்தாங்க. அவங்கள யாராருன்னா மனிதர்கள், குரங்குகள், மேக்பை அப்படிங்கிற ஒரு வகை பறவை, டால்பின் தவிர யானையும் தன்னை கண்ணாடியில பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய விலங்குகள் தான். பொதுவா யானைகள் எழுப்பக்கூடிய ஒளியை வச்சே யானை கூட்டத்துல கம்யூனிகேஷன்ஸ் நடக்குதுங்க. இதை யாராலையும் நம்ப முடியுமா? யானை கூட்டத்திலேயே வயது முதிர்ந்த யானையை தான் அவங்க தலைமையா கொண்டு செயல்படுவாங்க. இப்ப அந்த கூட்டத்துல ஒரு யானைக்குட்டி புகார் செஞ்சுச்சுன்னா கூட்டத்தில் இருக்கிற எல்லா யானையுமே அதை ரொம்ப அரவணைப்போட தொட்டு ஆறுதல் கூறி ரொம்ப சந்தோஷமா அந்த குட்டி யானையை பார்த்துக்குவாங்களாம். கண்டிப்பா இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.